செய்ய வேண்டியதை எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். செய்வது அதிகம் யாருக்கு என்று சொன்னால் தாய்மார்களுக்கு தான். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பாலை கொடுத்து கொன்றுங்கன்னு சொன்ன காலம் போய் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கல்வி பால் கொடுங்க என்று சொல்லப்பட்டான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். வெட்டு நிச்சயம் மூலியமா நான் ஒரு நல்ல வேலையில செலக்ட் ஆகி கம்பெனில நான் சேலரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கிறேன். அம்மாவையும் நான் ஒரு நல்லா பாத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். அலைபேசியை கூட எங்க அப்பா தூங்க மாட்டாங்க. விடிய காலம் 4 மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு 12 மணி 1 மணிலாம் அவங்க உடம்பு ஒடியெல்லாம் தூங்கியிருக்காங்க. வெட்டு நிச்சயம் மூலமா ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஹாஸ்டலு ஃப்ரீயாக இருக்கும், சாப்பாடு ஃப்ரீ, அங்கேயே ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே என்னை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. இப்போ நான் ஒரு சூப்பர்வைசர் ரோலில் இருக்கேன். எனக்கு ஒரு 10 பேர் வந்து நான் அவங்கள லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாற்றுத்திறனாளி ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையை உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. உறுதியா சொல்றேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க.